போனோம்னா இது ஏதாவது ஒட்டுமா? நம்ம நாப்கின்ல ஸ்கூல் பேக்லயும் வச்சுக்கலாம், ஹேண்ட் பேக்லயும் வச்சுக்கலாம், எதுலையும் ஒட்டாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த நாப்கினை உடைச்சிட்டோம் அப்படின்னா உடைச்சு பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு, என்னவா இருக்கும் இது, பரவாயில்ல ஏதோ இது வந்து வேறையா, நம்ம பழைய கம்பெனியில் கூட இல்லை, இப்படி கொடுத்துருக்காங்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த பேக்கேஜ் எதுக்காண்டினா, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, யூஸ் பண்ணினதை நம்ம பொதுவான இடத்துல என்ன பண்ணுறோம்னா, நம்ம மாற்றணுன்றக்காண்டி நம்ம மாற்றிட்டு வந்துடுறோம். வெளியில் நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறவங்க, இல்லை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க யூஸ் பண்ணணுங்கிறக்காண்டி பொது இடங்களை பார்த்தா தெரியும், அப்படி எப்படி போட்டு வந்துடுவாங்க. பட் நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூஸ் பண்ணதை சுருட்டி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கு மாதிரி. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கணும். இதை வந்து நீ யூஸ் பண்ணதை எடுத்து சுருட்டி இதுக்குள்ளே வச்சு இதை ஓரமாக வையே அப்படின்னு. அப்படி ஓரமாக வச்சுருந்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா, அதை வந்து யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த வந்து க்ளீன் பண்ணுறவங்க யார்? நம்ம மாதிரி ஒரு பர்சன் தானே, அவங்க பாவம் தானே. அப்போ இதெல்லாம் ஒரு பாவ கணக்கில் வரும். இதெல்லாம் நம்ம இது வந்து நம்மளோடைய மட்டும் இது முடியாது. இது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு வயசானவங்க வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு செயல். இதுவே அவங்க நீட்டாக இதுக்குள்ளே வச்சு நம்ம சுருட்டி ஒரு ஓரமாக வச்சோன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இது இந்த நம்மளுடைய நாட்டில் இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இது இப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நாப்கின்ல இதில் டாக்டரோட அட்வைஸ் படி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திரமா? நம்மளும் மாற்ற முடியாது, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களும் மாற்ற முடியாது, காலேஜ் போகிறவங்களும் மாற்ற முடியாது. ஏன்னா டைம் இருக்காது மாற்றுறதுக்கு. அது போக அப்படியே விட்டுருவாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றலைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். ஏன்னா 28 நாள் நம்மளுடைய வயிற்றுல இருந்து வெளியேறது கெட்ட ரத்தம் தான் வெளியேறுது, நல்ல ரத்தம் இல்லை, கெட்ட ரத்தம். அதில் நிறைய பாக்டீரியா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வெளியேறும் போது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். நம்ம கம்பெனியில் கொடுக்கக்கூடிய நாப்கின் ஒரு நாள் பூரா வச்சுக்கலாம். ஓகேங்களா? 24 மணி நேரமும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி சிஸ்டர் இதை மட்டும் 24 மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஆனையான்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆனையான் இருக்குல்ல, இந்த ரெட் கலரில் இருக்கும். இது எந்த ஒரு நாப்கின்லேயும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம முன்னோரு கம்பெனி நீங்கள் பண்ணவங்களுக்கு தெரியும் இருக்கும், ஆனால் அதில் இருக்கிறது ஆனையான் இல்லை. சும்மா ஒரு கலர் பேப்பர் மாதிரி தான் இப்போ வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக போய் பேசுகிறவங்களுக்கு அதை பற்றி நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நாப்கின் எதுலேயுமே இல்லை, நம்ம அதில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதுசாக பேசுகிறவங்களுக்கு இதுவே ஆக்சஸ் இந்தியா பண்ணியிருந்தாங்கன்னா அதில் இருக்கிறது இல்லைங்கிறத தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா நம்ம அதை கொண்டு போக வேண்டாம். ஏன்னா மற்ற எந்த கடையில் வாங்கக்கூடிய நாப்கின்ல இந்த ஆனையான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஆனையான்ங்கிறது வந்து இது உண்மைதானா ஸ்டார், இது எப்படி நாங்கள் நம்புறது அப்படிங்கிறத மைண்டில் தோணும்ல. லைட்டாக இதை மட்டும் பிச்சு எடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நாப்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை, ஆனையான் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக மாற்றணும். மாற்றலைன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? எடுத்தீங்களா? இது என்ன அப்படின்னா ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? சொல்யூஷன்னா நம்ம மெடிக்கலில் நார்மலாக எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாக்டீரியா நம்ம உடம்புல இருந்து வெளியேறும்ல, பாக்டீரியா கிருமி தானே வெளியில் இருக்குது. அந்த பாக்டீரியாவை நான் இதில் வந்து தண்ணியில் வந்து உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். ஒரு 3 சொட்டு. இதுதான் வந்து நம்மளுடைய ஆனையான் சிப். ஓகேங்களா? இது ஆனையான்றது உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு நாள் பூரா நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க சிஸ்டர். அப்போ கெட்ட பாக்டீரியா இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அதாவது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம மாற்றலை, ஒரு நாள் பூரா யூஸ் பண்ணாலும் அந்த கெட்ட விஷயத்தை இது ஈர்த்து வச்சுக்கிறோம், நம்மளுக்கு எதுவும் ஆகாது. அதை எப்படி நம்புறது அப்படின்னா, இந்த சொல்யூஷனில் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த எடுத்துருச்சா? அப்ப தெரிஞ்சா நான் ஊத்தின லிக்விட் இது எடுத்துருச்சு. ஓகேங்களா? இந்த சொல்யூஷன்ல இப்போ ஊற்றினீங்களா 3 சொட்டு உங்க முன்னாடி தான் ஊற்றினேன். ப்ரௌன் கலர்ல இருந்துச்சு. இந்த ஆனையான் சிப்பை உள்ள போட்டோம், அதை 2 கலர் கலக்கணும்னா அந்த இது பூரா இதை எடுத்துருச்சு. இது மாதிரி தான் நம்மளுடைய உடம்புல இருக்க அந்த ஒரு நாள் பூரா இருக்கக்கூடிய பாக்டீரியா இது எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சொல்யூஷன் வந்து நார்மல் கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் வெளியில் வந்துடுது. இதுவே மற்ற நம்ம பழைய நம்ம இதில் இருக்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெளில வரல. நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ஒரு நாள். அதில் வந்து சும்மா அப்படியே தான் இருந்துச்சு அந்த கலர். இது வந்து மாறின மாதிரி மாறல. திருப்பி கூட வேறு 2 சொட்டு ஊற்றி காமிக்கிறேன்.
கலர் தெரியுதுனா உங்களுக்கு? ப்ரௌன் கலரில் இருக்குது. இதை ஊற்றினா மாறிச்சா? ஓகேங்களா? இவ்வளோ ஒரு நல்ல விஷயம். எனக்கு வந்து இந்த நம்மளுடைய விஷயத்த வந்து பிஸ்னஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க இவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த நாப்கின் தான். ஏன்னா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம பண்ணுறோம் மறைமுகமாக. இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகாமல் தடுக்கலாம், நிறைய பேருக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறோம். ஸோ இந்த நாப்கினோட ஆனையோனோட வேலை இது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆனையான் வேலை முடிஞ்சிச்சு. நாப்கின் வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அப்சர்வேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய நான் ஒரு மூடி எடுத்து நம்மளுடைய இன்னொரு நாப்கின் இருக்கிறது நான் ஊற்றி காமிக்கிறேன். ரெண்டு இது ஊற்றிருக்கேன். ரெண்டு இதில் நம்ம இதில் ஊற்றி காமிக்கிறேன். ரெண்டுலேயுமே ரெண்டு கிளாஸ் நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நிறையா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து அந்த டைமிங்கில் வந்து நிறைய இச்சிங், இரிட்டேஷன், கோவம் வர்றது, டென்ஷன் ஆகுறது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஒரு நாப்கினை அவங்க பயன்படுத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்க? உங்களுக்கு டிஷ்யூ வந்து பார்த்தா தெரியும். அப்சர்வ் ஆகுது அப்படியே. ஸோ இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறனால இன்றைக்கி நம்ம குழந்தைகளோ இல்லை வீட்டில் இருக்கோம் மகளிர் வந்து இந்த மாதிரி இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால தான் இவ்வளோ இரிட்டேஷன், டென்ஷன், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ நம்மளுடைய நாப்கினில் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டுப்பாங்க, அது வந்து இந்த ஈரமே இருக்காது. அதை வச்சு சும்மா தொட்டுப்பாங்க. அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்ப்போம். ஒரு சொட்டு கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ மக்களுக்கு வந்து தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்லணும். ஓகேங்களா? நாப்கினோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம தெளிவாக எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் வரும். இந்த நாப்கினை நம்ம சொன்னோம் அந்த 780 போட்டால் நம்ம அந்த ஐடியாவில் எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு நார்மலாகவே அந்த டைமிங்கில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஏன்னா நான் போன மந்த் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சிஸ்டர்டே நான் ஃபீட்பேக் கொடுத்தேன். நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. மற்றவங்களும் யூஸ் பண்ண வைங்க. அந்த நார்மலாக இருக்கக்கூடிய பெயின், அந்த எரிச்சல், இச்சிங்கு, டென்ஷனு, ப்ரெஷர் எதுவும் இல்லாமல் நம்ம வேலையை பார்க்க முடியாது. அந்த டைம் ஒரு 2-3 நாள் நம்மளுக்கு அசதியாகவே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தெரியல. இது நம்ம கம்பெனி அப்படின்றக்கானலாம் ப்ரொமோட் பண்ணல. உண்மையான இந்த நாப்கினை வந்து சிஸ்டர்கிட்ட நான் ஃபீட்பேக் கொடுத்த விஷயம் அப்படிதான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இது மற்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு கொடுங்க. இந்த நல்ல விஷயத்த நிறைய பேர்கிட்ட பரப்புங்க. இந்த நல்ல விஷயத்த நிறைய பேர்கிட்ட சொல்கிறது மூலியமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்மளும் நல்லா இருந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்க வைக்கிறோம். இதை விஷயத்த போய் நம்ம கூட பிறந்தவங்கள்ட்டையும், நம்ம அண்ணன் பிள்ளை, அக்கா பிள்ளை, கூட பிறந்தவங்க, சுற்றி இருக்கவங்ககிட்ட சொல்கிறது மூலியமாக ஒரு வருமானம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆப்பை நம்ம விளம்பரப்படுத்தணும். ஒரு ஆப்பை விளம்பரப்படுத்தணும். நம்மளுடைய கம்பெனியோட ஆப் வந்து ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கு. அந்த ஆப்பை நம்ம விளம்பரப்படுத்துகிறோம். ஓகே, விளம்பரப்படுத்தினாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏன் விளம்பரப்படுத்தணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. கம்பெனியில் வந்து நிறைய ப்ராடக்ட் டைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் பேஸ் அதிகப்படுத்தணும். கஸ்டமர் பேஸ் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? இப்படி ஒரு ஆப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். முன்னாடி காலத்தில் என்ன பண்ணணும்? அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன பண்ணுவோம்? டிவியில் போடுவோம், டிவி நியூஸ் பேப்பரில் கொடுப்போம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் டிவி நியூஸ் பேப்பரில் கொடுத்தால் ரீச் ஆகுமா? ஏன்? யாருமே பார்க்கறது இல்லை. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம எதனால இன்கம் கொடுக்குறோம்ன்றதை நீங்கள் சொல்கிறதுக்காண்டி நான் சொல்லித்தரேன். டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் ஆடு கொடுத்தால் குரோவியான்ற ஆப் இருக்குன்றது நம்மளோட எம்டிஓ, நம்ம கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் கொடுக்குறாங்க. ரீச் ஆகுமா? ஆகலை. அதனால மேன் பவர் மூலியமாக கொண்டு போகிறாங்க. மேன் பவர் அப்படின்னா ஒருத்தர் மூலியமாக ஒருத்தர் உள்ளே வர்றது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் பணம்ன்றது தேவைப்படுது. இன்றைக்கி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பணம் தேவைப்படுது, வேலைக்கு போகிற ஜென்ஸுக்கு பணம் தேவைப்படுது. ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் உயருது. பொருளாதாரம் உயர உயர நம்மளுடைய வருமானம் தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு கேட்டகரியும் இன்றைக்கி பணன்றது தேவைப்படுது. அந்த பணம் தேவைப்படுறதுனால இந்த பிஸ்னஸை வந்து மேன் பவர் மூலியமாக கொண்டு போகிறாங்க. ஒருத்தர் மூலியமாக ஒருத்தர் உள்ளே வந்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ணுற காசை தான் உங்களுக்கு இங்கே இன்கமாக பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் என்ன மாதிரி பொருள் கொடுக்குறாங்க? கட்டுற காசுக்கு. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்ம கட்டின காசுக்கு இமீடியட்டாக பொருள் கொடுக்கணும். அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்.
ஸோ அப்போ நம்ம பண்ணுற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஆப் ப்ரொமோஷன் பண்ணுறோம், அதில் நம்ம ஒரு காசை கட்டுறோம். அது என்ன பொருள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தரமான ஒரு நாப்கின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தரமான நாப்கினை நம்ம யூஸ் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். சிம்பிள் கான்செப்ட் இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்கா? தேங்க்யூ.